தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு அரசியல் பேசுவதற்காக தோழர் மஹில நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமீபத்தில் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. பெயில் கொடுக்காமல்லாம் இருக்கக்கூடாது, பெயில்ன்றது நிச்சயம் கொடுக்கப்படணும், அவர் விசாரிக்கிற நாள் முழுக்க வந்து நீங்கள் ஜெயிலே வச்சிருக்க முடியாது, அதுக்கெல்லாம் அனுமதிக்காது, சட்டம் அப்படி சொல்லவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு விமர்சனங்களையும் வச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் கவிதா, தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா அவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஜாமீனில். விரைவில் செந்தில் பாலாஜியும் வெளியே வருவார், அரவிந்த் கெஜ்ரிவாலும் வெளியே வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாயிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி தோழர் பார்க்குறீங்க? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பழிவாங்கும் நிகழ்ச்சியாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு பட்டவர்த்தனமா இன்றைக்கு தெரியுது. அது இல்லாம நீதிமன்ற நடைமுறைகள அவங்க எந்த மாதிரியா கொண்டு போறாங்க. ஏற்கனவே இந்த 3 சட்டங்கள், குற்றநடைமுறை சட்டம், இந்த சட்டங்களை வந்து திருத்துறாங்க. அதுலயும் வந்து இந்த பிரச்சனை வருது. அதாவது நீங்க வந்து யாரு குற்றவாளியோ அவர்களே அவர்களே குற்றத்தை வந்து குற்றமற்றவர் என்பதை நிரூபித்துக் கொள்ளணும். ம். அப்புறம் 90 நாட்கள் வரைக்கும் அவங்கள வந்து சாதாரண காவல்ல, போலீஸ் காவல்லயே வைக்க முடியும். ம். இந்த மாதிரியான நடைமுறைகள் வருது. ஏன் போலீஸ் காவல்ல வைக்கணும்? உனக்கு விசாரிக்கணும்னு தெரிஞ்சா அவன் சிறையில இருக்கட்டும். சிறையில இருந்து நீங்க காவலுக்கு எடுத்து விசாரிங்க. போலீஸ் காவல்லயே நீங்க வந்து வச்சிருக்க முடியும். 90 நாட்கள் வரைக்கும் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற சட்டத்திருத்தங்கள கொண்டு வராங்க. அது போன்ற அந்த நீதித்துறையை வந்து முழுக்க முழுக்க மாற்றுகிற வேலையை வந்து அவங்க செய்றாங்க. அதே போல ம். தான் இந்த ஏஜென்சி இவங்க இவங்க மத்திய அரசினுடைய ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நம்பகத்தன்மையான சிபிஐ விசாரிச்சா, ஒரு ஒரு உண்மையான விசாரணையா இருக்கும். நம்ம கூட பல வழக்குகள்ல எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறோம். அதெல்லாம் வந்து அவ்வளவு நம்பகத்தன்மையான, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள்ல இருக்கிறவங்க, பல பயிற்சிகள் பெற்ற நபர்கள், பெரிய படிப்பு படிச்சவங்க, நுண்ணறிவு சம்பந்தமாக அப்படி பல பல படிப்புகளை படிச்சு தான் அந்த இடத்துக்கு வராங்க. அதனால அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சா வச்சா வந்து அது சரியா இருக்கும். இல்ல அதுல ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நீதிமன்றமும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்குது. அ அ திரும்ப 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 அவங்களுக்கு காலத்த குடுக்குது. ஆனா தொடர்ந்து ஏமாத்துறாங்க. நீதிமன்றத்தையே தொடர்ந்து ஏமாத்துறாங்க. அ அதாவது இவ்வளவு நாள்ல என்ன விசாரிச்சீங்க? விசாரிச்சதுல என்னென்ன ஆதாரங்கள் வந்திருக்கு? அப்படின்னு நீதிமன்றத்துக்கு குடுக்கணும்ல. அப்படி எதையுமே குடுக்கல. ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க இவரு அப்ரூவ் ஆயிட்டாரு. அவரு அப்ரூவ் ஆனதுனால அவரு சொன்னவங்கள ஒரு 10 பேர கைது பண்றாங்க. இந்த மாரி இந்த கைதுகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. யார் யாரு வந்து இவங்களுக்கு எதிரா பேசுறாங்களோ, இந்த நெருக்கடிய ம். அரசியல் ரீதியா நெருக்கடி குடுக்குறாங்களோ, அவங்கள எல்லாம் கைது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எந்த காரணமும் கிடையாது. எந்த ஆதாரமும் கிடையாது. அவர் அண்ணாமலைய எதிர்த்து பேசிட்டாருன்னா கைது. அமித்ஷா எதிர்த்து ம். பேசிட்டாருன்னா கைது. மோடிய பத்தி யாராவது தவறா பேசிட்டாங்கன்னா கைது. பிஜேபிக்கும் பிஜேபி வந்து நாங்க ஏற்க மாட்டோம்னு பேசிட்டோம்னா கைது. இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா தேர்தல்ல கூட்டணி வைக்கலையா கைது. ஒண்ணு எங்களோட கூட்டணி வை, இல்லன்னா உள்ள இரு. இதுதான் நடைமுறை ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் வந்து நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து கைதுகள் வந்திருக்கு. அதுல ப்ரொசீஜரா பார்த்தா அ அ எல்லாமே ஃப்ளா தான். அததான் வந்து நீதிமன்றம் கடுமையா இன்னும் சொல்லப்போனா அவங்க கடுமையா கோவித்துக் கொள்றாங்க. அவங்களுடைய நேர விரயம். இப்ப இவ்ளோ இவ்ளோ நாட்கள் தொடர்ந்து அவங்க வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. சாட்சிகள கேட்கறாங்க, விசாரிக்கிறாங்க. இதுல எதுவுமே வரலங்கும்போது, அவங்களுக்கு எவ்வளோ வழக்குகள் இருக்கும். இவங்க முக்கியமான தலைவர்கள் வேற. அவங்க சாதாரண மக்கள் கூட கிடையாது. முக்கியமான ம். தலைவர்கள். அவங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்.எல்.ஏக்களா இருக்கிறாங்க, மந்திரிகளா இருக்கிறாங்க. இது போன்ற நபர்களை நீங்க வந்து இப்படி அலக்களிப்பது, எந்த காரணமும் இல்லாமல் உள்ள வைப்பது, இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். ஜனநாயக விரோத செயல் மட்டும் இல்ல, மக்கள் விரோத செயல். மக்கள் தான் வந்து நம்ம தான் வந்து ஏதோ ஒரு கட்சியின் சார்பாக நின்றாலும், வாக்களித்து ம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். அவரை வந்து எந்த உரிமையும் இல்லாம நீங்க அவருடைய பதவியை பறிக்கிறீங்க. அதாவது எம்.எல்.ஏ பதவியை பறிக்கிறீங்க. அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்கிறீங்க. அது இல்லாம நீங்க ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வச்சு விசாரிக்க வேண்டியது தானே? ஏன் வந்து அவர க க நீதிமன்ற காவல்ல எடுக்குறீங்க? நீதிமன்ற காவல்ல 15 நாள் வச்சுக்கலாம் ஒருத்தர. 15 அவரு வாயே திறக்க மாட்டாருன்னா, அடுத்த கட்டம் என்ன? இப்ப வந்து பாலியல் புகார் குற்ற குற்றத்துல வந்து கைதானவர உண்மை கண்டறியும் மெஷின் வச்சு செக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு செய்தி ம். வந்திருக்கு.
அவரு ஆமா. என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. இப்ப அடுத்த கட்டமா அது போன்ற விஷயங்கள செய்யலாம். அதாவது குறைந்தபட்சம் வந்து நீங்க ஒரு சிபிஐ பொறுத்தவரைக்கும், சிபிஐ அமலாக்கத்துறை வந்து இந்த தவறான வகையில பணம் பரிமாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை திரட்டாம நீங்க எப்படி கைது பண்றீங்க? அதுவே வந்து கேள்விக்குறியாகுது. இப்போ ம்ஹ்ம். கலைஞர கைது பண்ணப்போ என்ன சொன்னேன்? இது முழுக்க முழுக்க அவரு கலைஞர் வந்து இத்தனை ஆண்டு அரசியல்ல தவறு செஞ்சிருக்கிறாரா? ஊழல் செஞ்சிருக்கிறாரா? அது வந்து ம். டிபேட் கிடையாது. அவரு அன்றைக்கு கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? அப்படி ம். நீங்க அப்படி வந்து நீங்க வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அது வெறும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான். அது ஏன் ம். இரவு நேரத்தில கைது பண்ணணும்? ஏன் வந்து அவரு கூப்பிட்டா வரமாட்டாரா என்ன? என்ன வக்கீல்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரப்போறாரு. இல்லன்னா ஆமா. முன்ஜாமீன் வாங்க போறாரு. அவ்வளதானே! நீங்க வந்து ம். முன்ஜாமீன் வாங்கக்கூடாது. இவங்க வந்து எந்த டிஸ்கஷனும் வச்சுக்க கூடாது. 2 நாளாவது உள்ள வச்சிரணுங்கிற ஒரே குறிக்கோள் தானே. 2 நாளைக்கு அப்புறம் ம். ஜாமீன் வாங்கிக்கட்டும் அப்படிங்கிறது தானே. அதுபோல உள்ள வச்சுட்டு நீ நீ வந்து வெளியில போராடிக்கோ. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படிங்கிற ஒரு ம். சட்டத்திற்கு சட்டம் கொஞ்சம் கூட சட்ட நடைமுறையை பின்பற்றாத ஒரு நிலைமை தான் இந்த ஏஜென்சிஸ் வந்து பண்ணுது. அது மத்திய அரசினுடைய முழு அவங்களுடைய ஏவலால தான் அவங்க சொல்றத தான் செய்றாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இல்லன்னா, இவ்வளவு நாள்ல என்ன எந்த ஆதாரத்தையும் குடுக்க முடியலையே. அப்படியே நீங்க ம். வந்து நீங்க சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. பக்கம் பக்கமா இருக்கு. அதெல்லாம் எந்த வழக்குமே வந்து 6 மாதத்துல முடியலையே. அப்ப 6 அதாவது இப்போ என்ன நடைமுறைய அப்போ மாத்தணும்னா, நீங்க ஒருத்தர் மீது குற்றம் சாற்றப்பட்டாலே அவர் வந்து கைதி ஆயிடுறாரு. அவர் தண்டனை பெற்றவர் ஆயிடுறாரு அப்படின்னு தான் மாத்தணும்ல. அப்படியான ஆமா. ஒரு நடைமுறை ஆயிடுது. யார வேணா கைது பண்ணலாம். கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை குடுக்குற வரைக்கும், விசாரிக்கப்பட்டு தண்டனை குடுக்குற வரைக்கும் சிறையிலே இருக்கலாம். அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற அமித்ஷா தொடங்கி மோடி வரைக்கும் எல்லாரும் உள்ள இருக்க வேண்டியவங்க தான். இவங்க மேல பல வழக்குகள் இருக்கு. ம். நாமளே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பல குற்றச்சாட்டுகள கடந்த 10 ஆண்டுகளா வச்சிருக்கிறாங்க. ரஃபேல் விமானம் தொடங்கி பல வழக்குகள் வந்து இருக்கு அவங்களுக்கு. இப்ப கூட செபி வழக்கு இருக்கு. இப்ப செபியினுடைய தலைவர உள்ள வச்சு விசாரிக்க வேண்டியது தானே. ஏன் அவங்க வெளியில சுத்திட்டு இருக்காங்க? இப்போ ம். இப்போ கூட அவரு அனில் அம்பானியா? அனில் அம்பானிக்கு அவங்க கம்பெனிய வந்து பங்குச் சந்தையில அ அனுமதிக்கக் கூடாது அப்படின்னு தடை போட்டுருக்காங்க. அவங்க எந்த ம். பொறுப்புகள்லயும் அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு தடை அவருக்கு தான் போட்டுருக்காங்க. ரஃபேல் டீல் குடுத்தாங்க. அவருக்கு தான் ரஃபேல் டீல் குடுத்தாங்க. அப்ப அவர உள்ள வச்சு விசாரிக்க வேண்டியது தானே. அந்த ம். மாதிரியான கேள்விகள் நமக்கு வருது. இப்ப தமிழ்நாட்டு அண்ணாமலை மீது கூட வழக்குகள் இருக்கு. அவர உள்ள வச்சு ம். விசாரிங்க. நம்ம ம். சொல்லிட்டே போலாம். அப்ப உள்ள வச்சு விசாரிக்கிறதுங்கிறது சட்ட நடைமுறை இல்ல. அததான் நீதிபதி சொல்றாரு. பெயில் குடுக்கிறது தான் எங்களோட நடைமுறை. பெயில் குடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க வந்து சரியான காரணங்கள சொல்லுங்க. அதாவது விசாரணை நாட்கள் வந்து இவ்வளவுதான்னு சட்டத்துல நடைமுறை இருக்கு. அதுக்குள்ள நீங்க விசாரணை நடத்தி முடிக்கணும். அப்படி இல்லன்னா அவர் ம். வெளியில இருந்து நீங்க எப்ப வேணா விசாரணைக்கு கூப்பிட்டா வரப்போறாரு. விசாரணைக்கு ம். வரமாட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது உங்க நம்ம மல்லையா மாதிரி பெரிய பணக்காரர் உலக அளவுல அவங்களுக்கு வந்து நிதிகள் இருக்கு. வெளிய தப்பிச்சு ஓடிருவாருன்னு ஏதாவது பயம் இருக்கா? அப்படின்னு நம்ம கேள்வி அவர் வந்து இருக்கு. ஒரு எம்எல்ஏ அமைச்சரா இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவர் எப்படி நாட்ட விட்டு ஓடி போவாருன்றது ஒண்ணு இருக்குல்ல. திமுக வந்து அவரு உள்ள போறாரு. உள்ள போனாலே ம். ஆட்டோமேட்டிக்கா வந்து அமைச்சர் பதவி வந்து ரிவோக் ஆயிடுது. திமுக அத அறிவிக்கவே இல்ல. அவரு வந்து திரும்ப வந்துருவாரு. 3 நாள்ல பெயில் வாங்கிட்டு வந்துற போறாரு. திரும்பவும் அவர் அமைச்சரா நீடிப்பாருங்கிற இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கு வந்தாலும் அவருக்கு அமைச்சர் பதவி குடுக்கலாம். அது அது ம். வந்து அவங்க விருப்பம். அப்படி இருக்கிற பட்சத்துல, அவர் வந்து மக்கள் பணி ஆற்றப் போறாரு. இங்க எம்.எல்.ஏ எம்.எல்.ஏவா இருக்கிறாரு. அப்படியே எம்.எல்.ஏ பதவி இல்லன்னா கூட அடுத்த முறை அவர் தேர்தல்ல நிக்கப் போறாரு. கட்சியில தானே இருக்கிறாரு. அவங்க கட்சி வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனால நான் கட்சிய விட்டு நீக்கிட்டேன். அவர் இனிமே வந்து கட்சியில தொடர மாட்டாரு அப்படின்லாம் எதுவுமே இல்லையே. அவர் ஒரு தொகுதியினுடைய எம்.எல்.ஏவா இருக்காரு. ஒரு கட்சியினுடைய ம். பொறுப்புல இருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அவர் ஓடி போறதற்கான அண்ணாமலை மாரி அமெரிக்காவுக்கு கூட அவர் போறதா தெரியல நமக்கு. ஆஹா. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான எந்த வாதமும் வந்து சட்ட ரீதியாக செல்லுபடியாகாதுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அடுத்தடுத்த ஆட்களுக்கு இது நடக்கப் போகுது. பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இது. இப்படி பண்றது ம். வந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அவமானம். தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருப்பது வந்து அவங்களுடைய நற்பெயரை மோடிங்கிற பிம்பத்த உடைக்குது. அவங்க பிஜேபின்னா ஊழல் இல்லாத கட்சி. அவங்க ஏதோ நாட்டுல அந்த நாட்டு மக்களுக்காகவே
இந்த இந்துக்களுக்காகவே அப்படி பல உருட்டு விட்டுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இன்னைக்கு அம்பலமாகிட்டு இருக்கு. அப்படிதான் பார்க்கிறேன். கண்டிப்பா தோழர். இப்போ வந்து அ உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு கிடுக்குப்பிடியான ஒரு முட்டுக்கட்டைய போடுறாங்க அப்படின்னா, அடுத்து அவர்களால அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகள்ல ஈடுபட முடியாது. இல்ல அவர்களுக்கு ஏதாவது சாதகமா தேவைப்படுது, ஒரு மசோதாவ நிறைவேற்றணும், இல்ல ஒரு மாநிலத்தில ஆட்சி அமைக்கணும்னா, இப்ப அமலாக்கத்துறையோ, சிபிஐயோ வச்சு மிரட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பாஜக தள்ளப்படுது அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ மோடி வந்து என்ன ஒரு அதிகாரத்தோட பிரதமரா தொடருவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ எதிர்க்கட்சிகள் உள்ள போன எல்லாரும் வெளிய வந்துருவாங்க அப்படிங்கிற பாசிபிலிட்டி தெரியுது. வந்ததுக்கப்புறம் மக்கள் மத்தியில அவர்களுடைய பிரச்சாரம் இன்னும் தீவிரமா இருக்கும். அடுத்து வரக்கூடிய 4 மாநில தேர்தலு, அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல தொடர்ந்து பாஜகவுக்கு பின்னடைவு தான் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல தோழர். அத எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்கனவே திமுகவுக்கும், பாஜகவுக்கும் ஒரு கள்ள கூட்டு இருக்கு. அவங்க வந்து இணக்கமா போக முயற்சி பண்றாங்க. அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம் மாநிலங்களவையில அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. பல சட்ட மசோதாக்கள கொண்டு வரதுல தொடர்ந்து சிக்கல் வரும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். அவங்க வந்து இனிமேல் இப்போ செந்தில் பாலாஜிய கைது பண்ண மாரி, இவரு கெஜ்ரிவால கைது பண்ண மாரி, இனிமேல் யாரையுமே அவங்க கைது பண்ண மாட்டாங்க. பண்ணவும் முடியாது. அரசியல் ரீதியான நெருக்கடிகள சந்திக்க வேண்டியிருக்கும். இவங்க இப்ப கூட வந்து அன்புமணி அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற அன்புமணி, இந்த கல்விக்கு இப்ப நிதி ஒதுக்காதது தொடர்பா எதிர்த்து பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருக்கிறாரு. ஆ திமுக தரப்பு ஏற்கனவே எதிர்ப்பு. இப்ப இது மாதிரி வந்து பல்வேறு எதிர்ப்புகள் வரும்போது, அவங்க ஆட்சி நடத்துறதே வந்து 2 பக்கமும் மக்களவையிலயும், அவையிலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா எந்த மசோதாவுக்கும் இவங்க ஆதரவு குடுக்காத ஒரு நிலை உருவாயிடுச்சுன்னா, இப்ப இவங்களுடைய அஜெண்டாவ எதையுமே வந்து அவங்களால கொண்டு வர முடியாது. குறைந்தபட்சம் எப்படி வந்து நம்ம ஆளுநர் வந்து சாதாரண நடைமுறை மசோதாக்கள் கூட கையெழுத்து போடாம இருந்தார்ல. ம். சாதாரண விஷயங்களுக்கு கூட கையெழுத்து போடாம இருந்தார்ல. அது மாதிரி ம். அது மாதிரி ஆயிடும். இந்த அரசு நகரவே முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அத வந்து முடிவு பண்ண முடியாம, எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நிலைக்கு அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான இடத்துக்கு நகர்ந்துரும். அதனால அவங்க வந்து இனிமேல் இந்த கைதுகள தொடர முடியாதுங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமா வந்திருக்கு. எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் வந்து நான் இப்ப ஏற்கனவே ஒரு ஒரு பட்டியல் சொன்ன மாரி, எல்லா மாநிலங்கள்லயும் இது வந்து இந்த எதிர்ப்பு இருக்கு. இப்போ அதனால இதை தொடர முடியாது. தேர்தல்லயும் இது மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படும். தேர்தல்ல இவங்க வந்து கூட்டணிகளை அமைப்பதற்கு ஒரு பக்கம் முயற்சி பண்றாங்க. குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. எ ஏற்கனவே இவங்களோடு கூட்டணி இருந்த கட்சிகள இவ்வளவு தூரம் இவங்க இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து அதுல குழப்பம் ஏற்படுத்தி, இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்காங்கங்கிறது, இன்றைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளும் அதை கவனமா பார்ப்பாங்க. அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து நமக்கு இந்த தேர்தல்ல வெளிப்படும். கூட்டணி வைக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. வைத்தால் கவனமாக இருப்பாங்க. பிஜேபிய எங்க கூட்டணுமோ, அங்க கூட்டணும். என்னென்ன அதிகாரங்களை நம்ம வாங்கி பெற்றுக்க முடியுமோ, இப்ப நிதிஷும் அவரு சந்திரபாபு நாயுடும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது பண்றாங்க. மெயின்டெயின் பண்றாங்க. இந்த இந்த காலத்துக்குள்ள நாங்க வந்து உனக்கு கூட்டணியில இருக்கணும். உனக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா, என்னென்ன எனக்கு டிமாண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி மீறி நீங்க எதையாவது கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கான எதிர்ப்புகளையும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்த மாநிலங்கள்லயும் நிலைமை. ஆக இந்த மாநில ரீதியாகவும் சரி, மத்திய அளவிலும் சரி, இவங்களுக்கு ஆட்சி நடத்துறதையும், கட்சி அடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல ஜெயிக்கிறதுலயும் மிகப்பெரிய பிரச்சனையை இன்றைக்கு சந்திச்சிருக்கு. அது கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய விளைவாக இந்த இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கு. கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பார்ப்போம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். நன்றி.